கேஸ் விலையை குறைக்கணும், எல்லா மக்களும் சுவிஸ்தமாக வாழ வேண்டும் என்கின்ற எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துட்டு சாவணும், இதுதான் இவங்களுடைய அடிப்படையான திட்டம். எங்க போனாலும் இதான் பிரச்சாரம். இதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அனைத்து மதத்தவர்களுக்கும் இருக்கிறது. இதுல விட்டுறக்கூடாது. ஒருத்தவங்க சொல்றான், ஒரு சங்கி சொல்றான் 3000 பள்ளிவாசல் இடிப்பாங்களாம், இன்னும் சில சங்கிகள் சொல்ற 23,000 பள்ளிவாசல் இடிப்பாங்க. அது அயோக்கிய பெயர்களா? ஜனநாயக நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது ஜனநாயகத்தில் தான் இருக்கிறது. இலங்கை ஞாபகம் இருக்குதா? இலங்கையினுடைய நிலை என்ன? அங்க உள்ள புத்தர்கள், அந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் ஏராளமான கலவரங்களை முன்னிறுத்தி நடத்தினார்கள். அதன் காரணமாக இலங்கையே ஒரு மதமான நாடாக உலகத்திலே பார்க்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக இலங்கைக்கு முதலில் போடுவதை அயல் நாட்டவர்கள் நிறுத்தினார்கள். அதன் காரணமாக இலங்கை பொருளாதாரத்திலே பின்னடைந்து போய் அதன் பின்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு கேஸினுடைய விலை 5000 ரூபாய், ஒரு பால் பாக்கெட்டினுடைய விலை 300 ரூபாய், 500 ரூபாய், ஒரு மூட்டை அரிசியினுடைய விலை 3000 ரூபாய், 4000 ரூபாய். செத்து சுண்ணாம்பாயி அனைத்து இந்துக்களும் ரோட்ல வந்து நின்னாங்க, இஸ்லாமியர்களும் கை கோர்த்தார்கள். நீதி கேட்டு நியாயம் கேட்டு, நீதி கேட்டு நியாயம் கேட்டு, நீதி கேட்டு நியாயம் கேட்டு, நீதி கேட்டு நியாயம் கேட்டு, வீதிக்கு வந்த போராட்டம், வீதிக்கு வந்த போராட்டம், வீதிக்கு வந்த போராட்டம், வீதிக்கு வந்த போராட்டம். அநியாயம் இது அநியாயம், அநியாயம் இது அநியாயம், அநியாயம் இது அநியாயம், அநியாயம் இது அநியாயம். ஜான் வாபி மசூதியை, ஜான் வாபி மசூதியை, ஜான் வாபி மசூதியை, ஜான் வாபி மசூதியை அராஜகமாய் அபகரித்து, அராஜகமாய் அபகரித்து, அராஜகமாய் அபகரித்தது, அராஜகமாய் அபகரித்தது ஏற்க முடியாத அநியாயம், ஏற்க முடியாத அநியாயம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய மாற்று மத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. இந்தியா வல்லரசாக ஆக வேண்டும், உலக நாடிலே இந்தியாவினுடைய மதிப்பு உயர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிப்பதனாலும் அதற்கு தோதுவாக அரசு அதிகார வர்க்கத்தை பயன்படுத்துவதனாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கடமை எங்களுக்கு உண்டு என்ற அடிப்படையில் கியான் வாபி பள்ளியை அபகரிப்பதற்காக திட்டம் போட்டு பாஜக அரசும் அரசு நிறுவனங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எதிர்த்து இனி ஒரு பள்ளிவாசலை இந்த சமுதாயம் ஒரு காலத்தும் இழக்காது, இழக்க விடமாட்டோம், எதிர்த்திருப்போம். தொடர்ந்து இதே நிலையில்தான் இருப்பதாக இஸ்லாமிய சமுதாயத்தை கிள்ளிக்கீழாக நினைப்பார்களானால் பாபர் மசூதியை அநியாயமாக உடைத்தது போன்று அடுத்த பள்ளியில் கை வைப்பார்களானால் ஒட்டுமொத்த இந்தியர்கள் வைப்பார்கள், உன்னை ஓட வைப்பார்கள், இந்து மக்களை வைப்பார்கள், இந்துக்களை விளையாடுவார்கள். சங்பரிவார சதிகார கும்பல் இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்களை சீண்டிவிட்டு பாபர் மசூதியை இடிச்சு அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த பாஜக. பாஜகவுக்கு இந்திய சுதந்திரத்திலே இடம் உண்டா? ஆங்கிலேயர்களை விரட்டினதிலே இவர்களுக்கு இடம் உண்டா? சங்பரிவாரத்திற்கு இடம் உண்டா? ஆனால் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டியவர்கள் இஸ்லாமியர்கள் துரத்தி விட்டார்கள், இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்றைக்கு நிம்மதியான இந்தியா இருக்க வேண்டும், ஜனநாயகத்தில் ஒற்றுமை நிறைந்த நாடான உலகத்திலே இந்தியா இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம். சங்கிலை இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்று
மதவெறி நாடாக மாற்ற வேண்டும். அயல்நாட்டில் உள்ளவரை இந்தியாவிற்கு முதலீடு போடக்கூடாது என்கின்ற ரீதியில ஒரே நாட்டு மக்களிடத்திலே மத வேற்றுமையை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த சங்கியாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். பாபர் மசூதி 450 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமையான பள்ளி பாபர் மசூதி. என்ன சொன்னா, பாபர் மசூதியிலே அங்கே சிலைகள் இருந்தது. அங்கே ராமர் பிறந்தார் என்று ஒரு பொருளை இட்டு கட்டி அதற்கு கீழே கோயில் இருந்தது என்று மக்களிடத்திலே பொது பிரச்சாரம் செய்து அதனுடைய காரணமாக அப்பாவி இந்துக்களை எல்லாம் தூண்டிவிட்டு பாபர் மசூதி 1992 இடித்தார்கள் இந்த கயவர்கள் கூட்டம். அத்வானி, மொழிநோய் ஜோஷி, உமாபாரதி போன்றவர்கள் எல்லாம் தூண்டிவிட்டு அந்த பாபர் மசூதியை இடித்து அதற்கு பிறகு நீதிமன்றத்தை இஸ்லாமியர்கள் அணுகி தீர்ப்பு வழங்கினார்கள். அங்கே கோயில் இடிக்கப்படவில்லை. ராமர் பிறந்ததாக சொல்லப்படக்கூடியது அயோத்தியில 16 இடத்திற்கு மேலே சொல்லப்படுகிறது. இது பொய்யான கற்பனை கதாபாத்திரம். அதனால கோயில் கிடையாது, ஆனால் இடிக்கப்பட்டு விட்டது. அதனால நாங்க மனசாட்சியின் அடிப்படையில, கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில பெரும்பான்மை மக்கள் அங்கே பிறந்ததாக நம்புகிறார்கள் என்ற அந்த அடிப்படையில நாங்கள் அந்த இடத்தை இடிச்சவர்கள் கையில கொடுக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு வேறொரு இடத்தை கொடுக்கிறோம் என்று நீதிமன்றம் பாபர் மசூதி விஷயத்திலே ஒரு அநியாயமான தீர்ப்பை வழங்கியது. உலகத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு எங்குமே பார்க்க முடியாது. எந்த ஒரு நாடுகளில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் தேச ஒற்றுமைக்காக ஏண்டா சாகுறீங்க, ஏண்டா அடிச்சுட்டு சாகுறீங்க, மதத்தை வைத்துக் கொண்டு மக்களுடைய ரத்தத்தை ஏண்டா குடிக்கிறீங்க, பாருங்களா சங்கிபரிவார பாருங்களா அயோக்கியர்களா, ஏண்டா அப்பாவி இந்தியர்களை நாசம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். விரும்பி ஏற்றுக்கிறத காரணம் என்ன? இந்த இந்தியாவை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். 800 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். ஒரு கலவரம் உண்டா? ஒரு பிரச்சனை உண்டா? கோயிலை இடித்தார்கள், கோயிலை அது பண்ணார்கள், வந்தார்கள், வென்றார்கள், வாழ்கிறார்கள், பரப்பினார்கள் என்று பொய் கற்பனை வெளியப்பட்டதை தவிர உண்மை அப்படி நடந்துச்சா? அயோக்கியர்களா அப்பாவி இந்துக்களை மூளை செலவை செய்து கோயில் இடிச்சிட்டாங்க, கோயில் இடிச்சிட்டாங்க, நம்ம பாதுகாப்பு கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை மூளை செலவிட முட்டாட்பவர்களா கோயிலை இடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறதா? திருக்குறளை படித்திருக்கிறாரா? திருக்குறளுடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவரின் மனிதனை ஒருவர் மூலம் ஒருவரை தடுத்திருக்காவிட்டால் ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் அல்லாவின் பெயர் அதிலும் துடிக்கப்படும் பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும். அல்லாவுக்கு உதவுவதற்கு அல்லாவும் உதவுகிறான் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது முஸ்லிம் பள்ளிவாசலை பாதுகாப்பது போன்று ஒரு கோயிலை பாதுகாக்க வேண்டும், ஒரு ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் வந்து பள்ளிவாசலை யாரும் இழுத்துவிடக் கூடாது என்று எப்படி எண்ணுகிறாரோ அதே முஸ்லிம் மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய கோயில்களை அது இடிப்பதை ஒரு காலமும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திருக்குறள் சொல்லுகிறார். முட்டாள்தனமாக திருக்குறளுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் கோயிலை இடிப்பானா? இடிச்சு கட்டுவானா? அதற்கு மேல பள்ளிவாசல் எழுப்புவார்களா? அது திருக்குறளை மறுப்பதற்கு சமம், அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். அப்ப அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. என்ன சொல்ற? பாபர் இடிச்சுட்டு தான் கெட்டினாரு, பழிய போட்டு பாபர் மேல போட்டு பாபர் வந்து சொல்ல போறாரு பதில். ஏண்டா
150 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பாரதம் வந்து எனக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஐயா நான் இடிக்கிறேன் ஐயா இவன் பொய் சொல்றேன் சங்கிலிங்க சுதந்திரத்திற்கு எந்த விதமான ஒரு இதுவும் செய்யல அதற்காக புதுசாக மக்களை திணிப்பதற்காக மக்கள் மூளையை மருங்கடிப்பதற்காக உருவாக்கி சொல்லுகிறார்கள் வந்து பாபர் வந்து நீதிமன்றத்திலே வந்து வழக்கில் நிக்க போனாரா இது தெரிஞ்சுட்டா என்ன செய்யறான்னு சொன்னால் பாபர் மேல பைய போட்டு இன்றைக்கு அந்த பாபர் மசூதி இடித்து கோயிலையும் கட்டிட்டார். சரி நம்ம அதை முடிவோம். ஏன்னா இந்தியாவில ஒற்றுமையாக அனைவரும் பாசமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ வேண்டும். உலகத்திலேயே ஜனநாயகத்திலே முன்னணியில் உள்ள நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஏற்றுக்கொண்டோம். கோழைத்தனத்தினால் அல்ல. நீ செஞ்ச கர சேவை மாதிரியாக செய்வதற்கு எங்களுக்கு வக்கு இல்லாமல் இல்லை. எங்களால் முடியும் ஏற்று நிற்போம். எங்கள் ஆலயத்தை நாங்கள் பாதுகாக்க தெரியும். உயிரை வந்து மரணம் என்பது என்றைக்கு வேணாலும் வரும். மரணத்துக்கு பயந்த கூட்டம் அல்ல, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கூட்டம், சட்டத்தை மதிக்கக்கூடிய கூட்டம், தேச ஒற்றுமையை விரும்பக்கூடிய கூட்டம். அதை வச்சுக்கிட்டு நீ வந்து எங்களை வந்து என்ன அடிச்சாலும் தாங்க வேண்டாம் பாய் அப்படின்னு நினைக்கிறியா? அப்போ ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்திலே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியது? 1947 சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவிலே ஆலயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதே நிலைதான் சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியாவுடைய எல்லா ஆலயங்களும் அதே மாதிரியாக இருக்க வேண்டும், பாபர் மசூதியை தவிர அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இடிச்சுட்டாங்க. பாபர் மசூதி தீர்ப்புக்கு மட்டும் இந்த ஒரு பள்ளிவாசல் ஒரு நிலையை தவிர எல்லா வழிபாட்டு தலங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியது? இதற்கு பிறகு எந்த ஒரு ஆலயத்திலும் யாரும் கை வைக்க கூடாது, சுதந்திரத்திற்கு வாங்குவதற்கு முன் சுதந்திரம் வாங்குவதற்கு பின் என்று சொல்லிச்சா நீதிமன்றம். 1991 காங்கிரஸ் பீரியட், காங்கிரஸ் ஆட்சியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் தான் திறந்து விட்டான் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கும். அவன் தான் சட்டமும் போட்டான். 1991 போடப்பட்ட சட்டம் என்ன? இனி இந்தியாவிலே எந்த ஒரு 1991 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. சட்டத்தை மதிக்கிறீங்களா இல்லையா? சட்டம் சொல்லுகிறது அதற்கு முன்னால் சுதந்திரத்துக்கு முன்னால் உள்ள எந்த ஒரு ஆலயம் ஒரு கோயிலா இருந்தா கோயிலத்தான் இருக்கணும். அதுக்கு கீழே பள்ளிவாசல் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கோயிலை இடிக்க கூடாது. ஒரு சர்ச்சையில் இருந்தால் சர்ச்சாத்தான் இருக்கும். அதுக்கு கீழே காசு இருக்குது, மதுரா இருக்குது. ராமாயணத்துல உள்ள அந்த கதாபாத்திரங்களும் எல்லாம் ஒரு மசூதிக்கு இப்ப ஒரு மசூதியை சொல்லி அந்த மசூதி இடத்துலதான் போய் இருந்தாங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க. ஏன்டா இது அயோக்கியர்கள், அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாட்டை முன்னேற்ற வேண்டும். உலக நாடுகள் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறான். சீனா எத்தனை எதிர்பார்க்கிறான்? இந்தியர்கள் அடித்துக் கொள்ள வேண்டும், இந்தியாவுக்குள்ள பிரச்சனை கலவரம் ஏற்பட வேண்டும். இந்தியாவுல வந்து இந்தியா உள்ள வர்றான் சீனா. சீனாவை விரட்டுவதற்கு என்ன வழின்னு சொல்லி அதை முடிவு பண்ணுவதற்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல, திராணி இல்ல. அவங்க இடத்தை கொடுத்துட்டு உள்நாட்டு மக்கள் மத்தியில் சண்டையிடலாமா? அவர்களுக்கு மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தலாமா? என்ன செய்யலாம்? கியான்வாபி பள்ளியில அவங்க கதை வளர்க்கலாம் பாருங்க, அழகா இருக்கு. ரொம்ப கதையெல்லாம் கதை அப்படிப்பட்ட அந்த தினத்தந்தியில எழுதுவாங்க மாலத்தீவு கதல், அது மாதிரி கதை எழுதுறாங்க. கியான்வாபி பள்ளிக்கு முன்னால் ஒரு லிங்கம் என்று இருக்கிறது. திடீர்னு உருவாயிடுச்சாப்பா லிங்கம் ஒன்று இருக்கலாம். என்னையா லிங்கம் அப்படின்னு சொன்னா இந்து மக்கள் வழிபடக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வடிவத்திலே கியான்வாபி பள்ளிக்கு முன்னால் அது இருக்கிறது. அதனால அதை கோவில் நாங்க முதல்ல
அவங்க எல்லாரும் காரி துப்புறாங்க. லிங்கம்னு சொல்லி சொல்லுங்க வடிவத்துல எல்லாரும் நலனை எழுப்புவாங்க. முஸ்லிம்கள் ஒழு செய்கிற இடம் அதுல தண்ணி விழுவதற்காக அழகான பூந்தொட்டியை வைத்து அந்த இடத்தை தண்ணி விழுற மாதிரி செட்டப் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கான்னு சொல்லி பிபிசியில செய்தியாக அழகாக வாசிக்கிறார். நதிக்கரை ஓரம் உள்ள மஸ்ஜித் நதிக்கரை ஓரம் தான் இருக்கிறது. அதனுடைய தண்ணியை வாங்கி ஒழு செய்கிற இடத்திற்கு அந்த காலத்துல மோட்டர் இல்லாத காலத்துல கூட அழகான சயின்ஸை பயன்படுத்தி ஒழு செய்கிற பகுதிக்கு நதியினுடைய தண்ணியை திருப்பி விட்டு ஒரு கல்லில இருந்து முழுவதும் மாதிரி வச்சிருக்கிறான். இது உனக்கு என்ன பிரச்சனை? எல்லா ஊர்களில் உள்ள பள்ளிவாசல் அது இருக்கு. இன்னைக்கு வேணாவா பாருங்க சங்கீதா பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் இது இருக்குது. பழமையான பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசல் முன்னாடியும் இருக்குது. டி நகர் முன்னாடி மத்த கடை வீதிகளை கூட நிறைய வச்சிருக்கிறாங்க வரிசையா. இதெல்லாம் சொல்லுவாங்க சங்கி, இதெல்லாம் இங்க தெய்வம் சொல்லுவாங்க. வரலாற்றில் உள்ளவங்க மூளையற்றவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே விஷயத்தை இங்க உள்ளவங்க அப்படியே வாங்கி எடுக்கலாம். அவன் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பில்டிங் மேல ஏறி நின்று எக்ஸாம் எழுதலாம். அது எல்லாம் உங்களுக்கு இணையதளங்கள்ல வரத பார்க்கிறோம். பார்க்க போட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு மக்களிடத்தில் வெறித்தனத்தை ஏற்றி கியான்வாபி பள்ளி வந்து அது கீழே கோயில் இருந்துச்சு. அவுரங்கசீப் இடிச்சிட்டாரு அப்படி ஒரு கதை எழுதலாம். அவுரங்கசீப் இடிச்சிட்டு அது பள்ளிவாசி எழுப்பிட்டாரு. அவுரங்கசீப் என்ன ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரா? ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆண்ட ஒரு பெரிய ஆட்சியாளர் இருப்பான் அவுரங்கசீப். எதாச்சும் ஆட்சி பண்ணாரு? மற்ற மதத்தவர்களோடு அன்பாய் நேசமாய் பாசமாய் தன்னுடைய அவையிலே அவர்களை அமர்த்தி வைத்து ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப். அப்ப கோயில் இடிச்சதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு வரலாறு சொல்றான். என்ன கோயில் இடிக்க சொன்னது யாரு? அயோக்கியர்களா? சொல்லு. அந்த கோயிலை இடிக்க சொன்னது யாரு? இந்து ஆத புத்தர்கள் அவர்கள் சொன்னார்கள். இந்து குடி அரசர்கள் சொன்னார்கள். இந்து மக்கள் சொன்னார்கள். அங்கே ஒரு ராணியை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். கல்வரையில எல்லாரும் ஊர்ல வந்திருக்க ஒரு இடத்துல அங்கே புகுந்த ராணியில பல ராணிகள ஒரு ராணியை காணவில்லை. கல்வரையில வைத்து அங்கே இருந்த பூசாரி கற்பழித்து கொலை செய்து விட்டார். அடியில அந்த பாலான அடியில அவருடைய புலம் இருக்கிறது. அவரை இந்த மாதிரி மானவங்கப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அந்த மக்கள் தான் அவுரங்கசீப்கிட்ட போய் கோயில் தீர்த்துப்பட்டு விட்டது, இதை இழுத்து விட்டு வேறு கோயில் கட்டித்தாங்க என்று சொன்னார்கள். அதை அவர் செய்தார். எவ்வளவு பெரிய அநியாயம். இப்ப அந்த பூசாரி கூட்டம் சொல்றதான் இவன் நம்பணும். கோயில் இடிச்சாரு அதை விளங்கிக்க. கோயில் இடிக்க சொன்னாரு வரலாற்றை எடுத்து படி. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? பாண்டே என்ன எழுதியிருக்கிறார்? அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவுரங்கசீப் கோயிலை இடித்தது இந்து மக்கள் கோரிக்கை வச்சு அது தீர்த்துப்பட்டு விட்டது. இனிமேல் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அங்கே வணங்குவது என்பது இல்ல, வேற கோயில் கட்டித்தாங்கன்னு சொல்லி அதை இடித்து விட்டு கட்டினார்கள் என்று பாண்டே வரலாற்று ஆய்வாளர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் எழுதி புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். படிங்களா? வரலாற்றை ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா மக்களுக்கு சொல்லி இந்து மக்களை மூலச்செலவு செய்யாதீர்கள். அதை விளங்கிக்க. இதே நிலம் நீடிக்கும் என்று நினைக்காத. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் நாங்கள் கோயில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏராளமான மாற்றுமலை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நிலவரம் தெரியாமையா பொறுப்பது? உன்னை ஓட விரட்டுவது இந்துவார்கள் துரத்தி அனுப்பார்கள். நீ இந்து மக்களை வச்சு இந்துக்களை கொலை செய்த உள்ளவார்கள். எத்தனை பேர் பழி கொண்டிருக்கிறார்கள். பாபர் மசூதிக்கு பெரிய கண்கணம் கட்டி போனது யாரு தெரியுமா? யாரு?
அத்வானி. அத்வானியுடைய நிலை என்ன? கொஞ்சம் ஓரம் போகட்டான், கொஞ்சம் அத்வானி கொஞ்சம் ஓரம் போகட்டு நம்ம மோடிஜியை கொண்டு வச்சிட்டான். நிலைமை அவர் கண்ணீர் விடுறாரு. இந்த பதவிக்கு தானையா நான் இதை செஞ்சேன், இதுக்காக தானே கஷ்டப்பட்டேன், இதுக்குதானே ஊர் ஊரா போனேன், அவன் தள்ளிட்டான். என்ன நிலைமை புரியுதா? யார உள்ள விடல. நாட்டில முதல் குடிமகனா இருக்கக்கூடிய யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு அனுமதி கிடையாது. சாமானிய இந்துக்கள் உணர வேண்டும், இவர்களுக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. இந்தியாவை முன்னேற வேண்டும், முன்னேற்ற வேண்டும், பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும், எல்லா விலைகளையும் கேஸ் விலையை குறைக்கணும், வெஜிடபிள் விலையை குறைக்கணும், எல்லா மக்களும் சுவிஸ்தமாக வாழ வேண்டும் என்கின்ற எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்துட்டு சாவணும், இதுதான் இவங்களுடைய அடிப்படையான திட்டம். எங்க போனாலும் இதுதான் பிரச்சாரம். இதை கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாங்க முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தவர்களுக்கும் இருக்கிறது. இதுல விட்டுறக்கூடாது. அதுக்கு எதிராக என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க சொல்றான், ஒரு சங்கி சொல்றான் 3000 பள்ளிவாசல் இடிப்பாங்களாம். இன்னும் சில சங்கிகள் சொல்ற 23,000 பள்ளிவாசல் இடிப்பாங்களாம். அது அயோக்கிய பெயர்களா? ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்கள் மத்தியில விஷத்தை ஊற்றிய 23,000 பள்ளிகளை இடிப்பான்னு சொன்னா எங்க கையில வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? எங்க கையில பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக அவங்களை எதிர்ப்போம், சட்டத்தின் அடிப்படையில் தாக்குவோம், 60 வருஷம் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் நிலை இல்லை. இப்ப அதுக்கிட்ட துள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நீர் பூத்தல் எழுப்புவாங்க, வேதனையில தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதை கும்பிட முடியல. நாடு ஜனநாயக நாடுங்கிறான், சட்டத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயத்தை கோடை என்று நினைக்கிறான், மீண்டும் 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 பிரச்சனை பண்றான். அந்த நிலையை நாங்கள் வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த இதுல வந்து நிக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பேசாம அவன் பாட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா காவல்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் அடிங்க, உளவுத்துறை அதிகாரிகள் மக்களுடைய மனநிலை என்பது அவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? எங்களோடு பழகக்கூடிய இந்து சகோதரர்கள் அவர் திட்டுறான், என்ன அரபு நாடுகள்ல நாங்க வேலை செய்யறோம், பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறோம், நல்ல வருமானத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்க அவர் பாட்டுக்கு போய் இங்க உள்ள நிலையை பார்த்தா, இந்தியாவில் உள்ள நிலையை பார்த்தால் உலகத்துல மதத்தை வச்சு அவனை அரசியல் பண்ணல, அது எல்லாம் முடிஞ்சு போன காலகட்டம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலையை அயல் நாட்டில வேலை செய்யக்கூடிய இந்து மக்கள் வேதனை அடைகிறாங்க. எல்லா நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க, நீ சும்மா கண்ணை கட்டிக்கிட்டு ஒண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்படி நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது ஜனநாயகத்தில் தான் இருக்கிறது. இலங்கை ஞாபகம் இருக்குதா? இலங்கையினுடைய நிலை என்ன? அங்க உள்ள புத்தர்கள், அந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் பெரிய மடாதிகளாக இருந்து ஏராளமான கலவரங்களை முன்னிறுத்தி நடத்தினார்கள். அதன் காரணமாக இலங்கையே ஒரு மதவாத நாடாக உலகத்திலே பார்க்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக இலங்கைக்கு முதலில் போடுவதை அயல் நாட்டவர்கள் நிறுத்தினார்கள். அதன் காரணமாக இலங்கை பொருளாதாரத்திலே பின்னடைந்து போய் கீழ்நிலைக்கு போனது. அதன் பின்னு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு கேஸினுடைய விலை 5000 ரூபாய், ஒரு பால் பாக்கெட்டினுடைய விலை 300 ரூபாய், 500 ரூபாய், ஒரு மூட்டை அரிசியினுடைய விலை 3000 ரூபாய், 4000 ரூபாய். செத்து சுண்ணாம்பாகி அனைத்து இந்துக்களும் ரோட்டில் வந்து நின்னாங்க, இஸ்லாமியர்களும் கை கோர்த்தார்கள். இந்த மதம் வேண்டாம், இந்த நிலை வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இலங்கையை முன்னேற்ற போகிறோம் என்று
இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிக்கப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு இலங்கையிலே ஒற்றுமை, இந்துக்கள், முஸ்லிம்கள், மற்றவர்கள், தமிழர்கள் என்று ஒற்றுமையோடு இன்றைக்கு இலங்கையை தூக்கி நிறுத்துவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ற அறிவாளிகளா யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கு அந்த நிலை வேண்டுமா? இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மற்றவர்களும் ஒற்றுமையாக திகழ வேண்டாமா? உலக நாடுகளில் நம்முடைய நாட்டினுடைய மதிப்பு உயர வேண்டாமா? அதற்காக பாடுபட வேண்டாமா? தேசத்தை வளர்த்தவர்கள் நாங்கள். இன்றைக்கும் ஒரு வெள்ள நிவாரணம் என்றால் உடனடியாக வந்து களத்தில் நின்று மாற்று மத அன்பர்களுக்கு ஊர் கொடுக்க தயாராக இருப்பவர்கள் நாங்கள். இரத்த தானத்திலே முதல் நிலையில் இருந்து இஸ்லாமியர்கள் அனைத்தும் மறுத்தவர்களுக்கும் உதவிகளை முதன்மை நிலையிலே நிற்கிறவர்கள் நாங்கள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் ஒற்றுமையின் சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். அதனால இந்த மாதிரி பள்ளிவாசல்ல பாபர் மசூதிக்கு கை வச்சுட்டோம், இவன் அடுத்து கியான்வாபிக்கு வருவான்னு சொல்லி சொன்னா விட்டு மாட்டோம், எடுத்து நிற்போம். அடுத்த மசூதிக்கு வந்தால் எங்கள் உயிரை போல எடுத்து நிற்போம், சட்டத்தில் நிற்போம், நிற்போம், உள்ள போடுற வரைக்கும் விடமாட்டோம், ஆட்சி அழைப்பு வரைக்கும் விடமாட்டோம். அதற்காக மாற்று மத அன்பர்களிடத்திலே முஸ்லிம்கள் உறவு வச்சிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மாற்று மத அன்பர்களிடத்திலே இந்த சங் பரிவாரர்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை மதத்தின் பெயரால் விதைக்கிறார்கள். அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சாதிகளாக அவர்களோடு நேசம் காட்டுங்கள். அந்த நாய்கள் ஓடிவிடும். நம்ம ஒற்றுமையா இருந்தோம் வைங்க, நம்ம இல்ல இணக்கமா இருந்தோம் வைங்க, அவர்கள் தன்னால் ஓடிவிடுவார்கள். அதனால ஜனநாயகத்தை வளர்ப்பதற்கு மாற்று மத அன்பர்களோடு நேசம் பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அரசு இது மாதிரியான விஷயங்களை உடனடியாக கைவிட வேண்டும். உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை எடுத்து ரத்து செய்ய வேண்டும். நீதிமன்றம் தான் அதை அனுமதி கொடுத்திருக்கிறான். அடுத்து உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம் போவாங்க. இது மாதிரியான விஷயங்களை சட்டத்தில் அடிப்பதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அதை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழ்நாடு தமிழ் சமாஜ் கேட்டுக்கொள்கிறது. அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.